ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளைக்கு முன்னாடி நானும் என் சிஸ்டரும் சரவணா ஸ்டோர் போயிருந்தோங்க. அப்போ கொஞ்சம் துணி எடுக்கிற செக்ஷனுக்கு போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு 9th ஃப்ளோருக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9th ஃப்ளோருக்கு போனோங்க. அங்கே போயிட்டு டேபிள் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு கூட்டமாக இருந்தது. சரி எல்லோரும் சாப்பிட்டுட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு டேபிளுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியாக டேபிள் பிடிச்சி உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. அது வந்து 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற 4 சேர் போட்ட ஒரு வட்ட டேபிள் தாங்க இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிடும்போது எங்களோட பேக்கை வந்து இன்னொரு சேரில் வச்சுட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எழுந்துக்கும் போது பார்த்தா இன்னும் அடுத்த சேரில் ஒரு கவர் இருந்தது, எங்கள் கவர் மாதிரியே. ஏன்னா சரவணா ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் எல்லா கவரும் ஒரே மாதிரி இருக்கும். அதுவும் இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, பில்லு போட்டு முடித்த உடனே அந்த கவரை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால உள்ளே என்ன துணி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. கவரை எடுக்கும்போது நாங்கள் வந்து அந்த கவர் இருக்குது, இந்த கவரா அந்த கவரான்னு எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரின்ட்டு 2 கவரையும் எடுத்து கையில் வச்சுட்டு இது யாரோடதுன்னு கேட்கும்போது யாருமே என்னோடது இல்லைன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து இந்த கவர் நம்மள்தா, அந்த கவர் நம்மள்தா, ஏன்னா ஒன்று நம்மளது இல்லைன்னா வச்சுட்டு வரணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கையில் வச்சு முழிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு முடிவு பண்ணிவிட்டு சரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், நம்ம துணி எதுன்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு போயிடலாம் சொல்லிட்டு ஒரு வழியாக பிச்சு எங்கள் துணியை அடையாளம் கண்டுட்டோங்க. இருந்தாலும் அதை வந்து அனாமத்தான் விட்டுட்டு வர்றதுக்கு மனசு வரல. அங்கே ஏன்னா நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா மற்றவங்க யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா. அதனால் அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் யார்கிட்டலாம் இது யாருதுன்னு கேட்டு பார்த்தா யாருமே எங்களுது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஒரு வழியாக நாங்கள் வந்து அங்கே பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட நாங்கள் இங்கே என்ட்ரன்ஸில் வந்து மேலேயே அந்த வாசலில் பில் கவுண்டர்கிட்ட வெயிட் பண்ணுறோம், யாராவது வந்தால் இந்நேரம் எடுத்துகிட்டு போய்ட்டோன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோங்க. 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தா யாருமே வரல. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து செக்யூரிட்டிகிட்ட கொடுத்து பில் கவுண்டரில் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிகிட்ட கொடுத்தோம். அவர் கொண்டு பில் கவுண்டரில் கொடுத்து பில் கவுண்டரில் செட்டில் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்துட்டோங்க. இன்னொரு விஷயம், நாங்கள் கவரை பிரித்து பார்த்தோன்னு சொன்னோம்ல, பிரிக்கும் போது முதல்ல வந்து அந்த கவரை தான் பிரிச்சுருக்கோம். எங்கள் கவருக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அதை பிரித்தோம். அது உள்ளே பார்த்தோன்னா நிறைய பேண்ட்டு ஷர்ட்டு வெறும் ஜென்ஸு தான் யாரோ எடுத்திருப்பாங்க போல் இருக்கு. எப்படியும் அது வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே உள்ள பொருள் தாங்க இருக்கும். பாவங்க, அந்த பொருள் எடுத்தவங்க எவ்வளோ ஆசையோடு செலக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாவம் இப்படி மறந்து விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இதை எப்படியாவது ஒப்படைச்சிடணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தாங்க. லாஸ்ட்டாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து எல்லா பில்லையும் கொடுத்து கட்டைப்பை வாங்கும்போது அங்கே ஒரு பவுன்சர் உட்காந்துருந்தார். அவர்கிட்டையுமே நாங்கள் வந்து சொல்லி இந்த மாதிரி ஒரு கவர் மிஸ் ஆயிடுச்சு, இதை வந்து யாராவது உரியவங்க வந்து கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் அது அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற யாராவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை அந்த விட்டுட்டு போனவங்க வந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஒருவேளை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை சரவணா ஸ்டோர்காரவங்களே ஒருவேளை அவங்க வந்து திருப்பி கேட்டு கொடுத்துருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எது எப்படியோங்க, எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் அங்கேருந்து அந்த கவரை காப்பாற்றி பில் கவுண்டரில் ஒப்படைச்சிட்டு வந்தோம். ஒன்று மட்டும் தெரியுதுங்க, யாரோ அதை விட்டுட்டு போயிட்டாங்க, மறந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா நாங்கள் அங்கே 20 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஒருவேளை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா அதை வந்து வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சோம். எது எப்படியோங்க அதை வந்து நாங்கள் சரவணா ஸ்டோரில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம். சரவணா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் பில்லு போடமுன்னா ஒரு கவர் கையில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பில்லு போட்ட முடித்த உடனே எல்லார் கையிலையும் ஒரே கவர் தாங்க இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது, இது யாரோட கவருங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. எது எப்படியோ எங்கள் பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பொருளை நாங்கள் பில் கவுண்டரில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம். உரியவங்ககிட்ட போய் சேர்ந்தால் ரொம்ப சந்தோஷம். பாய்.